ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன vlog அப்படின்னா, நாங்கள் வந்து வீட்டில் இந்த அது என்ன அரிசி, அப்புறம் உளுந்து, சோள அரிசி இதெல்லாம் ஊற வச்சு சோள பணியாரம் செஞ்சோம். அந்த பணியாரம் வந்து பணியாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்துன்றதை எண்டில் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே மாவை நாளே அரைச்சி புளிக்க வச்சிட்டோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரெடி பண்ணோம். அதில் போடணும் இல்லைங்களா, அதனால் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து ஃபைன் குக் ஆகிற வரைக்கும் அதை ரொம்ப நேரம் போட்டு பெரட்டிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அந்த அது என்ன ஃபஸ்ட்டு போட்டேன் மறந்துட்டேனே, கடலைப்பருப்பை நல்லா காந்த வச்சுட்டேன்னா, அதனால் அப்புறமா டக்குன்னு எங்கள் மாமியார் வந்து கரண்டியை வாங்கி குடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறம் வாங்கிட்டு அதை நல்லா ஃபைன் குக் ஆனதுக்கப்புறமா அந்த மாவுக்குள்ளே போட்டுட்டாங்க. இதுதான் அந்த மாவு. அரைச்சி நாளே அரைச்சி வச்சதுனால கொஞ்சம் புளிச்சிருந்துச்சு நல்லாவே. அது புளிச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போட்டோம். நாள் அரைச்சி அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் வெளியிலே வச்சிட்டோம். அப்புறம் இதை நல்லா கிளறிட்டு இதோடு சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பணியாரம் சுட ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு வரவே இல்லை, ரொம்ப பெரிய, ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த சட்டி, அந்த பணியார பேனை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் அது வந்து. இதுதான் நாங்கள் பணியாரம் சுட்ட கதை. இந்த பணியாரம் கரெக்டாக வந்ததா என்னன்னு பாருங்கள். வாங்க நீங்களும் இந்த பணியாரம் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்திங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புறாங்க பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு அப்படி இருந்தது, அப்புறமா கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் திருப்பி செஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கும். எங்கள் ஊர் பேர் நான் சொல்லிடுறேன், அங்கே வந்துடுங்க. அந்தூர் எங்கள் ஊர் பேர். மகிழன் உங்களை எல்லாருக்கும் எங்கள் வீட்டோட அட்ரஸ் சொல்கிறான். அந்தூரா வந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்தூரில் நீங்கள் வரும்போது ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா 2 வழி இருக்கும். அங்கே ஒரு சிவன் கோயிலை பார்ப்பீங்க. பாருங்கள், பணியாரம் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்களா. வாங்க நீங்கள்